தி Yellow Wallpaper by Charlotte Perkins Gilman. நமக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுற நேரத்தில் கூட நமக்கு தோணுறதை ஷேர் பண்ண, அதை ஜட்ஜ் பண்ணாமல் எம்பத்தைஸ் பண்ணி, அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத புரிஞ்சு கேட்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். சம்டைம்ஸ் தட் இட் செல்ஃப் ஃபீல்ஸ் லைக் எவ்ரிதிங், இல்லையா? இந்த புக்கோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு லேடி. அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், அவங்க பிரதர் ஒரு டாக்டர். ஸோ அவங்களோட அட்வைஸ் படி அவங்கள ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இந்த ரூம்லேயே ரெஸ்ட் எடு, நீ எதுவும் எழுதாத, நீ எதுவும் யோசிக்காத, உன்னோட எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும், பிகாஸ் வி ரியலி கேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமில் தனியாக ரெஸ்ட் எடுக்கிறத விடையும் பக்கத்தில் கார்டனில் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு புக்கில் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷன்லையோ லோன்லினஸ்லையோ தள்ளாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விமனை பற்றின புக்கு தான். ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் இந்த கான்செப்ட் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அவங்க ஒரு மேனாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஒருத்தரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் வே ஆஃப் ஹீலிங் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு பேசினா நிம்மதி கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு அமைதியாக இருந்தால் நிம்மதி கிடைக்கும். ஒருத்தருக்கு அழுதாதான் ஸ்ட்ரெஸ் போகும், இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசினாலே ஸ்ட்ரெஸ் போயிடும். ஒருத்தருக்கு ரூம்ல என்ன தனியா விட்டா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு தோணலாம், இன்னொருத்தருக்கு ரூம்ல இருந்து வெளியில கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு தோணலாம். டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அண்ட் ஹீலிங். ஸோ நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான் நம்ம பண்ணணும். லிசன். ஜட்ஜ் பண்ணாம, அவங்களோட ஃபீலிங்ஸை டிஸ்மிஸ் பண்ணாம லிசன் பண்ணாலே போதும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டு புரிஞ்சு சின்ன ஆல்டரேஷன்ஸ் பண்ணாலே போதும், அவங்களுக்கு கண்டிப்பாக பீஸ் கிடைக்கும். இந்த புக்கில் அந்த விமனோட டிப்ரெஷனுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அந்த ரூமில் ஒட்டியிருந்த வால்பேப்பர். ஆனால் அவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் வால்பேப்பர் தானே, அதை பற்றி ரொம்ப யோசிக்காத, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேபி அவருக்கு ஜஸ்ட் வால்பேப்பராக இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தங்க அந்த வால்பேப்பர்னால தான் சைலண்டாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் அ வெரி ஷார்ட் 85 pages புக், ஆனால் it has a deep message.